நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இணைந்திருக்கின்றோம் கொழும்பு மாவட்டம் மகரகம பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலை வளாகத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இங்கே மாவட்டம் மாகாணம் கடந்து தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இளம் போட்டியாளர்களுக்கான சதுரங்க போட்டி தேசிய மட்ட ரீதியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போட்டியில் பல்வேறு மாகாணங்களிலிருந்தும் மாவட்டங்களிலும் பல போட்டியாளர் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான போட்டியாளர்கள் பங்கு பெறுகின்றார்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு நேர்காணல் செய்வதற்காகவே நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கே நடைபெறுகின்றது. அத்தனை தகவல்களையும் உங்களுக்கு முகநூல் பக்கத்தின் ஊடாக நாங்கள் கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். டிஎம் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கொழும்பு மாவட்டம் மகரகம பிரதேச பன்னிப்பிட்டியில் அமைந்திருக்கின்ற தர்மபால வித்தியாலயத்தில் நாங்கள் இன்று உங்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்று 3வது நாளாக சதுரங்க போட்டி நாடளாவிய ரீதியில் மாவட்டம் மாகாணம் கடந்து தேசிய மட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர் சுமார் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான தேசிய மட்ட போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் மருதமுனை மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு போட்டியாளரை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தித்திருக்கின்றோம். உங்களுடைய பெயர் என்ன? யூசுப் ஜெயின் அவர்களை நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்றோம். நீங்கள் எங்கிருந்து வருகை தந்திருக்கின்றீர்கள்? அம்பாறை மாவட்டம் மருதமுனை பிராந்தியத்திலிருந்து அவர் வெகு தூரத்திலிருந்து இங்கே இந்த போட்டிக்காக வருகை தந்திருக்கின்றார். நீங்கள் எத்தனை நாளாக இந்த போட்டிக்காக பங்கு பற்றியிருக்கின்றீர்கள்? எத்தனை நாள் நீங்கள் வந்து? முதலாம் திகதி போட்டிக்காக வருகை தந்து இன்று 3ஆம் திகதி கடந்திருக்கின்ற நிலையில் சுமார் 3 நாட்கள் போட்டி பங்கு பற்றியிருக்கின்றார். இதுவரையும் எத்தனை போட்டியில் பங்கு பற்றினீர்கள்? சுமார் 3க்கும் 4க்கும் மேற்பட்ட போட்டிகளில் பங்கு பற்றி 3 போட்டிகளில் அபார வெற்றியை மீட்டிருக்கின்றார். பலம் வாய்ந்த போட்டியாளர்களை எதிர்த்து தனக்கு வகுக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி அதிகமான நேரத்தில் விளையாடி சுவாரஸ்யம் நிறைந்ததாய் அந்த போட்டியை மாற்றி அமைத்திருக்கின்றார். இளம் வயதில் இவ்வாறான துடிப்புள்ள அதாவது கிழக்கு மண்ணிலிருந்து வருகை தருகின்றவர்கள் மிக அரிது. இங்கு வந்து வருகை தந்து பார்த்தவுடன் தான் தெரிகின்றது இந்த கிழக்கு மண்ணிலிருந்து இந்த போட்டியாளர்கள் இங்கே வருகின்றது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு எத்தனை வயது? 8 வயதை உள்ளடக்கிய ஒரு இளம் வீரர் தான் இந்த இடத்திற்கு மருதமுனை மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருக்கின்றார். சுமார் சர்வதேச மட்டங்களில் பல்வேறு போட்டித் தொடர்களை விளையாடிய போட்டியாளருடன் 1.5 மணித்தியாலங்கள் இவர்களுக்காக நேரம் வகுக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தையும் தாண்டி சுமார் 2.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக அந்த போட்டியாளரை எதிர்த்து பல்வேறு சவாலுக்குட்படுத்தியதையும் நாங்கள் அறிந்திருந்தோம் இல்லையா? உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் எவ்வாறு இருந்தது? இவருடைய அந்த கணிப்பின்படி இவர் கூறுகின்றார் அந்த போட்டி வந்துட்டு மிகவும் இறுக்கமான ஒரு போட்டியாக அந்த சந்தர்ப்பத்தில் அது அமைந்திருந்தது இல்லையா? அந்த போட்டியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்களே இவ்வளவு நேரம் எடுத்து இந்த போட்டியை சுவாரஸ்யமாக விளையாடுவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தனக்கு வகுக்கப்பட்ட நேரத்தை விட தாண்டி அவர் அதிகமாக விளையாடி இருக்கின்றார். தொடர்ந்தும் இவருக்கு நாளை 2 போட்டிகள் இருக்கின்றது. 2 போட்டிகளிலும் எங்களுடைய வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் மருதமுனை மண் சாராகவும் டிஎம் நியூஸ் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா? என்ன சொல்ல போறீங்க? அவர் நேர்களுக்கு கூறுகின்றார் இது மாதிரி போட்டிகளுக்கு இளம் வீரர்கள் வந்துட்டு தேசிய மட்டங்கள் வரையும் வந்து எங்களுடைய மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் என்று அவர் ஆசைப்படுகின்றார். அதற்கான வழிகாட்டல்கள் வழங்குவதற்காக மருதமுனை பிராந்தியத்தில் உங்களுக்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் யார்? சூதான் சார், சாகிர் சார் அவர்களுடைய பயிற்சி நிலையத்திலே பயிற்சி பெற்று இந்த தேசிய மட்டம் வரை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் பல்வேறு போட்டிகள் அவருக்காக வருகின்ற நாட்களில் இருக்கின்றன என்ற தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்தும் எதிர்வருகின்ற போட்டிகளில் சிறப்பான முறையில் விளையாடி எமது மண்ணுக்கும் பெருமை சேர்த்து தர வேண்டும் என்ற செய்தியை மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களை யார் இந்த போட்டிக்காக அழைத்து வந்தார்கள்? அவர்களுடைய பெற்றோர்கள் அதே போல் அவர்களுடைய தங்கை கூட அவரை இந்த போட்டிக்காக அழைத்து வந்திருக்கின்றார். அவர்களுடைய ஆர்வம் உந்து சக்தி அவர் இன்றைய இந்த போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அடித்தளமாக அமைந்திருந்தது. தொடர்ந்து வருகின்ற போட்டிகளிலும் அவர் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு பார்க்கின்ற நேர்கள் இவர்களுக்காக அவங்களுடைய பிரார்த்தனைகளிலும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.